ஸோ இந்த வண்டியோட பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த வண்டியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணதுலேருந்து அதை வண்டி ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 1 minute வீடியோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ ரொம்ப பேச விரும்பலை அது இதுன்னு சொல்லி. ஸோ ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு வெஹிக்கிள் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், RX100 ஃபுல்லி ஒரிஜினாலிட்டிங்க. பேக் டயர்லேருந்து ஃப்ரண்ட் டயர், பேக் மட்கார்ட்லேருந்து ஃப்ரண்ட் மட்கார்டு வரைக்கும் பிராண்ட் நியூ ஃபுல்லி ஒரிஜினாலிட்டி. இந்த வண்டியை நான் வந்து எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, ஜப்பான் மேக்கு. நிறைய RX100 நம்ம சேனலில் போட்டிருப்பேன், 135 RX100ன்னு. பட்டு ஜப்பான் மேக் பார்த்திங்கன்னா 1-2 வண்டி தான் போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வண்டி பார்த்திங்களா. எதுக்கு நான் ஜப்பான் மேக் அவ்வளோ போட மாட்டேன், எடுத்துகிட்டு வர மாட்டேன், அது காரணம் என்னென்னா, நிறைய கிடைக்க மாட்டேங்குது. ஐ மீன் TSC, TCA, TAA அந்த மாதிரி 3 சீரீஸில் வர வண்டி தான் ஜப்பான் மேக்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுலேயும் ஒரிஜினல் ஜப்பான் மேக் என்னென்னா ஸ்பேர்ஸுங்க. ஜஸ்ட்டு அந்த கார்பரேட்டரை மட்டும் வச்சுட்டு ஜப்பான் கார்பரேட்டர், அதனால் ஜப்பான் வண்டின்னு சொல்லி விற்றுருவாங்க. கார்பரேட்டர் ஒரு செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஜப்பான் கார்பரேட்டர் ஒரு 7,000-8,000 வச்சா கூட நல்ல கார்பரேட்டர் கிடச்சிரும், மிக்யூனி கார்பரேட்டர் ஜப்பான். பட் ஸ்பேர்ஸ் அதை தவிர்த்து போரு, இன்ஜின் உள்ளே வர காயிலு, இன்ஜின் கேஸில் அந்த ராஜ்டூட் சிம்பிள், 6 volt சைலன்சர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 86, 85 அந்த மாதிரி டைமிங்கில் வந்தது அந்த 6 volt சைலன்சர்லாம். பட் 87, 88 வரைக்கும் தான் ஜப்பான் மேக். அந்த ஜப்பான் மேக் எப்போ வந்துன்னு சொல்லிடுற பாருங்கள், 1985 நவம்பர்லேருந்து 1988 நவம்பர் டிசம்பர் வரைக்கும், 1985 நவம்பர்லேருந்து 1988 நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தான் ஜப்பான் மேக். 89லாம் ஜப்பான் மேக் கிடையாது. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. 1989 மாடலில் ஜப்பான் மேக் கிடையாது. ஆனால் அதுக்கும் TSC இருக்கே, ஜப்பான் மேக் இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம்.
அதை வச்சு சில பேர் ஜப்பான் மேக்குன்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க, நம்பாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட், ஐ மீன் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்சி டிசிஏன்ற சீரீஸை பார்த்திங்கன்னா 1989 ஜூன் ஜூலையில் தான் அந்த டிஎன்னாக மாற்றினாங்க, TN01 TN02. அதனால் டிஎஸ்சி டிசி வர அந்த 89 மாடல்லாம் ஜப்பான் ஆகிடாது. ஒன்லி கார்பரேட்டர் மட்டும்தான். அவன் வந்து ஜப்பான் முடிச்சுட்டு போகும்போது கார்பரேட்டர் மட்டும் விட்டான். அது வந்து 90s வரைக்கும் கூட கண்டினியூ ஆச்சு அந்த ஜப்பான் கார்பரேட்டர் மட்டும். அதனால் அந்த கார்பரேட்டருக்கு வண்டியை வச்சுட்டு ஜப்பான் மேக் சொல்கிறாங்க கிடையாது. அதனால் 1985 நவம்பர்லேருந்து 1988 நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தான் ஜப்பான் மேக். இந்த வண்டி 1988 வண்டி எப்படி இருக்குது, பக்காவாக ஸ்பேர்லாம் தேடி கண்டுபிடிச்சி இன்ஜின்லேருந்து உங்களுக்கு வண்டி ஆல்ரெடி ஒரிஜினாலிட்டியாக தான் இருந்தது. அதனால தான் தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஜப்பான் மேக் நிறைய பேர் கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்சி ட்ரிபிள் சீரிஸ் வண்டி மட்டும் கொடுத்தா ஜப்பான் மேக் ஆகாது. இன்ஜின் போரு அந்த மாதிரி கேஸு கார்பரேட்டர் இந்த மாதிரி சில விஷயங்களோட கொடுத்தா தான் அது ஜப்பான் மேக். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 36L00 36L00ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீரீஸ் வரும். ஸோ அந்த போர் உங்களுக்கு 1988 வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஏன்னா 1988 பார்த்தீங்கன்னா G1 சீரீஸ் கிட்ட தான் வரும். அதனால் 1988 பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா G1 வரும். அதுலேருந்து ஸ்டார்டிங் 1987 பார்த்தீங்கன்னா 36L00, 1987 86 85 பார்த்தீங்கன்னா Y1 போர் Y2 போர்லாம் வரும். அந்த போர்லாம் இருந்தால் செம்ம காஸ்ட்லி வண்டி, சூப்பராக இருக்கும். ஸோ G1 சீரிஸ் போரும் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் வண்டி இந்தியன் மேக்கில் எதனா G1 சீரிஸ் போர் இருந்தால் நல்ல வண்டி தான். போர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா G1 சீரிஸ் போர் இருக்குது. இந்த வண்டியில் வந்ததே அதான் 1988. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு கார்பரேட்டர் ஜப்பான் எப்பயுமே இருக்கும். காயில் ஐ மீன் அதெல்லாம் கேஸ் கழட்டி பார்த்தா காயில் மேக்னட் காயில் 36L00 36L0. இந்த வண்டியோட சீரிஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 36L00 தான். அது வந்து நிறைய விஷயத்தில் கோட் பண்ணியிருப்பாங்க. காயிலில் 36L00 இருக்கும். அப்புறம் கேஸை கழட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜ் டூட்னு எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வண்டியில் நான் முக்கியமாக பார்த்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதை தவிர்த்து உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் சொன்னாங்க ஓகே ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வண்டி புக்கிங்கே எடுத்தாங்க. ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓகே அவர் புக்கிங் எனக்காக பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கலர் ஒரிஜினாலிட்டியில் கேட்டார். பாருங்கள் பக்காவாக கட் சீட்லாம் இல்லாமல் பிளெயின் சீட் கேட்டு இந்த ஒரிஜினாலிட்டிக்கு வந்து பிளெயின் சீட்டு, அந்த ஒரிஜினாலிட்டிக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை பம்பரு, மிரர்ஸு போட்டு சூப்பராக ஒரிஜினாலிட்டியாக இருக்கா. இந்த வண்டியில் நான் சைலன்சர் மட்டும் தாங்க நிக்கலிங் பண்ணியிருக்கேன். அது இந்த வண்டி வாங்கின ஓனருக்கு நல்லாவே தெரியும். 3 மாதத்துக்கு முன்னாடி நம்பி புக் பண்ணார் அட்வான்ஸ் பண்ணி, அவருக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்கிட்ட நிறைய பேர் வண்டி புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வெஹிக்கிள்ஸ் புக் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கும் பெரிய நன்றி. என்னை நம்பி வெளியூர்லேருந்து வெளிநாடுலேருந்துலாம் என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ யார் என்னன்னே தெரியாது, என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக நான் முன்ன பின்ன டைம் ஆனால் கூட நான் எடுத்து பண்ணி கொடுத்துருவேன். பேமெண்ட்ஸ் விஷயத்தில் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணலாம். நான் வாயில் சொல்கிறேன்னு வேணாம், இவ்வளோ வண்டி நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் இல்லை எனக்கு வந்து வெளியூர்லேருந்து அக்கௌண்ட்டில் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது, நேர்லேயே வாங்க. நான் வந்து கடை மாதிரிலாம் வச்சுட்டு இல்லை, வீட்லேயே வச்சு தான் பேசுவேன். அது என்கிட்ட வந்து கொடுத்தவங்களுக்கு தெரியும், அமௌண்ட் கொடுத்தவங்களுக்கு. ஸோ பக்காவாக அந்த பேமெண்ட் விஷயத்தில் நான் எவ்வளோ காசு வாங்குறோம் அதுக்கேற்ற மாதிரி வண்டி நான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கேன். சைலன்சர் மட்டும்தான், ஏன்னா ஒரிஜினல் கிடைக்காதனால சைலன்சர் மட்டும்தான் நிக்கல் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டியில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஃப்ரண்ட்டு உங்களுக்கு ஐ மீன் ஃப்ரண்ட் பம்பராக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டு உங்களுக்கு மட்கார்டாக இருக்கட்டும், பேக் மட்கார்டாக இருக்கட்டும், பின்னினோடு ஹேண்டில் பார் எதுவுமே நிக்கல் பண்ண மாட்டேன் எடுத்து. அதெல்லாம் ஸ்க்ராப் தான், பழசு தான். புதுசு போட்டால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ப்ளஸ் அதோட லைஃப் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, ஏன்னா பழசு எடுத்து நிக்கல் பண்ணுறதோட எனக்கு புதுசே ஒரிஜினாலிட்டியாக கிடைக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் ஒரிஜினாலிட்டி கிடைக்குதா ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, கிடைக்குது. வெளியூரில் கிடைக்கும். ஐ மீன் ஜார்க்கண்ட், ஒரிசா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் காண்டாக்ட் வச்சுருந்தீங்கன்னா வாங்கலாம் ஒரிஜினாலிட்டி. ஸோ ஹேண்டில் பார்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், பின்னோட்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான். சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டில் தான் இருக்குது, எத்தனை ஓனர்ஷிப்பில் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்க, இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஒரு 1988 லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் ஜப்பான் மேக்கோட ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டோம். எப்படி இருந்தது, பீட் எப்படி இருக்குது, சூப்பராக இல்லை. இந்த பீட் பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா
நிக்கல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சைலன்சர் பழைய சைலன்சர் எடுத்து நிக்கல் பண்ணும்போது அந்த உள்ள கருப்பு கலரில் கார்பன் வரும் பார்த்தீங்களா, அந்த கார்பன்லாம் ஃபுல்லாக அவங்க ஃபஸ்ட்டு நிக்கல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க கொளுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நிக்கல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த கார்பன்லாம் போயிட்டு கிளியராக இருக்கும். உள்ளே நீங்கள் அந்த சைலன்சர் உள்ள பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ அது இன்னும் நீங்கள் அந்த ஆயிலெலாம் அடித்து பிடிக்க பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க கோர்லாம் புதுசாக போடுறோம்ல, அது செட் ஆகிடுச்சு. இன்னும் வெறித்தனமான சவுண்டு பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஜப்பான் மேக் பார்த்தீங்களா. ஸோ ஜப்பான் மேக்கு சவுண்டு விஷயத்தில் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் மேக்கில் இருக்க சவுண்டும் சரி, RX135 இருக்க சவுண்டும் சரி, ஜெட்டு அப்புறம் RX100G எல்லாமே சவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம கோர் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான். அதனால் ஜப்பான் மேக்கில் தான் சவுண்டு சூப்பராக வரும் அப்படிலாம் கிடையாதுங்க. 6 வோல்ட் சைலன்சர் சொல்கிறீங்களா, அதில் இருக்க சவுண்டு கூட நம்ம பார்த்திங்கன்னா மேபி அது யாராக இருந்ததுன்னா அதில் இருக்க கோரை எடுத்து அதே மாதிரி கோரை செஞ்சு நம்ம நார்மலாக இன்செர்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்தியன் மேக்கில் கண்டிப்பாக அதோட சிமிலர் ஒரு 90% வந்துடும். ஆனால் 6 வோல்ட் சைலன்சர் சவுண்டு இதில் வருமானு கேட்டிங்கன்னா, ஐ மீன் இந்தியன் மேக்கில் வருமானு கேட்டிங்கன்னா, ஏன்னா சைலன்சர்லேயே 6 வோல்ட்ஸ் இருக்கும். அதனால் சைலன்சரில் வோல்ட்ஸ் போட முடியாதுல இந்தியன் மேக்கில். அதனால் அதோட சவுண்ட் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த வண்டியோட சவுண்டு எப்படி இருக்குது, சூப்பராக இருந்ததா. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில பேர் நேரில் வந்து என்கொயரி பண்ணும்போது என்னங்க புகை வருதுன்னு சொல்கிறீங்க. 4 ஸ்ட்ரோக்கில் புகை வராதுங்க, 2 ஸ்ட்ரோக்கில் புகை வரதான் செய்யும். அது காரணம் என்ன, நம்ம ஆயில் போடுறோம் பார்த்திங்களா, ஆயில் போடாமல் ஓட்டினீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு வந்து பிளட்டே பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லை, ஆயில் தான். ஏன்னா ஆயிலில் தான் ஒரு சப்ளை ஆகிறாரு. அதனால தான் இதோட லைஃப்லாம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் கழிச்சு இந்த வண்டி 35 வருஷம் ஆகுது. இந்த வண்டி வந்து 88 மாடல்லாம் பார்த்துங்க இப்படி இருக்குன்னா இன்ஜின் அதுக்கு திருப்பி நம்ம ரீமாடல் பண்ணுறதுக்கு காரணம்னா அந்த ஆயில் சப்ளை. ஸோ ஆயில் சப்ளை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து புகை வரும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வண்டி சூப்பராக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். சின்ன சின்ன போல்டு, இதில் வர போல்டு, உங்களுக்கு இதில் வர போல்டு, இதில் வர போல்டு, சின்ன சின்ன போல்டு ஐட்டம் கூட புதுசாக வாங்கி வண்டியில் இருக்கிறத கழட்டி குப்பையில் தான் போடுவேன். ஏன்னா அதோட உள்ளேருந்து கழட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, சில பேர் அது பண்ணுவாங்க, பட் நம்ம அது பண்ணுறதே கிடையாது. ஏன்னா கழட்டும் போது போல்டோட அந்த உள்ளே போகிற அந்த ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போயிடும். அதை மாட்டிங்கன்னா லைஃப் வராது. அதனால் நான் ஃபுல்லாகவே போல்ட் நெட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும்போது புதுசாக வாங்கி, ஏன்னா புதுசாக வாங்குறது நார்மலாக நிக்கல் பண்ணி தர மாட்டாங்க, அதை எடுத்து தான் நம்ம நிக்கல் பண்ணணும். ஸோ அதை வாங்கி நான் உங்களுக்கு நிக்கல் பண்ணி தருவேன். ஸோ வண்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சைலன்சர் மட்டும்தான் உங்களுக்கு நிக்கல் பண்ணி பழச போட்டுது. அப்புறம் டேங்க்கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக, ஏன்னா இப்போ வர டேங்க்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தாலும் அந்தளவு குவாலிட்டி கிடையாது. ஏன்னா இப்போ வர மெட்டல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியும், அந்த காலத்தில் இருந்த இரும்பெல்லாம் கிடையாது. அதனால் இந்த டேங்க்கே எடுத்து ரஸ்டட்லாம் கிளியர் பண்ணி, அப்புறம் உங்களுக்கு பற்ற வைக்க வேண்டிய இடத்துலலாம் லீக்லாம் இருந்ததுன்னா பற்ற வச்சு, ஸோ அதெல்லாம் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி பக்காவான ஃபினிஷிங் பெயிண்டிங் பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே கம்பெனிலேருந்து வந்து அந்த கோல்டு கலர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எல்லாமே புதுசு தாங்க. மீட்டர்லேருந்து லாக் செட்லேருந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா 78 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு, ஜஸ்ட் 78 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஸோ உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் ஆல்ரெடி ரெடியான வண்டியை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்களுக்காகவே ஒன்று ஃபுல்லாக மேக் பண்ணி தரதுனால தான் இவ்வளோ காஸ்ட்டு. வண்டி பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன், 1,80,000, 1,80,000. ஜப்பான் மேக்கு அந்த இன்ஜின் அந்த போர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும். RX பற்றி தெரிஞ்சவங்க நார்மல் ஜப்பான் மேக்கே பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் இல்லாமல் வந்து சாதா வண்டியை வாங்க முடியாது. அதை எடுத்து நான் ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுனால 90,000-80,000 இல்லாமல் குறைஞ்சதுலேயும் குறைஞ்ச ஒரிஜினாலிட்டியாக இந்த மாதிரி எல்லா ஸ்பேர்ஸும் போட்டு புதுசு போட்டு பண்ணுறதுக்கு 80,000-90,000 வித் லேபர் சார்ஜ் இன்ஜின் ஒர்க்லாம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ப்ளஸ் நான் எஃப்சியோடு கொடுக்குறேன். எஃப்சி பார்த்திங்கன்னா 2026 2026 வரைக்கும் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 4th ஓனரில் இருக்குது. புக் பண்ணவர் 5வது ஓனர். எனக்கு ஓனர்ஷிப் முக்கியம் இல்லை, எனக்கு வண்டி பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னார். அதுதாங்க ஒரு விண்டேஜ் வண்டி ரைடருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓனர்ஷிப்பை புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப்பில் வந்து நம்ம கவனம் செலுத்த வேணாம். ஏன்னா எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னு முக்கியம் இல்லை. ஏன்னா சிங்கிள் ஓனர் வண்டி கூட சில டைமில் பார்த்திங்கன்னா ஸ்பேர்லாம் எடுத்துகிட்டு தான் சில பேர் விற்பாங்க. ஆனால் இத்தனை பேர் கை மாறியும் ஒரிஜினாலிட்டியாக என்கிட்ட வந்திருக்கு. அவர்கிட்ட நான் ஒரிஜினாலிட்டியாக இன்ஜின் வயசில் சரி அவுட்லுக் வயசில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ சேசிஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் அது பார்த்தாரு, பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. உங்களை நம்புறேன் ட்ரஸ்ட் பண்ணுறேன் இந்த வார்த்தை சொன்னதுனால நிறைய பேர் எங்கிட்ட தெரியாமல் தான் வந்து வாங்குறாங்க. அது காரணம் என் மேலே வச்ச நம்பிக்கை. அதனால் புக் வைஸில் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் வைஸில் ஃபஸ்ட்டு விஷயம் அதில் நான் வந்து தப்பே பண்ணிட மாட்டேன். ஏன்னா நான் பார்த்து தான் எடுக்கிறேன், நான் அனுபவப்பட்டதுனால. ஏன்னா நான் வந்து பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு 10 months முன்னாடி எடுத்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு வாங்கின வண்டியில் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் பார்க்காம எடுத்து நான் ஏமாந்துட்டேன். அந்த வண்டி ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே வீட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ என் வீட்டுக்கு வந்தவங்க பார்க்கலாம், ஓரமாக நிற்கும், கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நிற்கிது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வண்டி வரதெல்லாம் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் நான் பார்த்தா எடுக்கிறேன். முக்கியமாக சேசிஸ் நம்பர், ஏன்னா இன்ஜின் கூட நிறைய பேர் வந்து கல் பட்டுச்சு உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நான் பல இன்ஜினும் கேட்பேன், சரி உடஞ்சிருச்சு நம்பர் வந்து ஓகே இப்போ எப்படி இருக்குது, பட் பழைய நம்பர் எங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ரூஃப்லாம் கேட்டால் தான் நான் வாங்குவேனே தவிர்த்து மேக்ஸிமம் அதை கூட நான் அவாய்ட் பண்ணிடுறேன். பட் சேசிஸ் நம்பர் சொல்கிறீங்களா, அதில் ஒரு நம்பர் கூட எனக்கு பஞ்ச் பண்ண மாதிரி இருந்தால் நான் வாங்க மாட்டேன்.
ஒரிஜினல் புக் இருக்கணும், பழைய ஓனரோட ஹிஸ்ட்ரி கிளியராக இருக்கணும், அவரோட டிஓ ஃபார்ம் செட் இருக்கணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 2930 இதெல்லாம் எல்லாமே இருந்தால் தான் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி பிராண்ட் நியூ வண்டி உங்களுக்கு வேணுமா, இந்தியன் மேக்காக இருந்தாலும் சரி, ஜப்பான் மேக்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், ஏன்னா நான் பார்த்து தான் எடுத்து தர முடியும். ஸோ இந்தியன் மேக் சொல்கிறீங்களா, அவைலபிள் இருக்குது, கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்கள். 3 months டைமுங்க, 90 நாள்லேருந்து 100 நாள் நான் டைம் எடுத்துப்பேன். அப்போ தான் என்னால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியும். பக்காவாக நான் பண்ணி கொடுக்குறேன். என் மேலே ட்ரஸ்ட் வச்சு பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் வியூவர்ஸ்க்கு நன்றி, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன் மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.